லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனம் 1. திபுரியா ராஜ்ய பாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தி பிலாத்து யூதியாவுக்கு தேசாதிபதியினியும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியுமாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரோயாவுக்கும் திரோகோனியத்தின் நாட்டிற்கும் அதிபதியுமாய் லீசானிய காற்பங்கு தேசமாகிய அபிமெலேக்கும் அதிபதியுமாய். வசனம் 2. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகாரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. வசனம் 3. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று. வசனம் 4. பள்ளங்களெல்லாம் நிரம்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும், கரடானவைகள் சமமாகும் என்றும். வசனம் 5. மாமிசமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே எழுதியிருக்கிற பிரகாரம். வசனம் 6. அவன் யோர்தானின் நதிக்கும் அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். வசனம் 7. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்கள் நோக்கி, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வசனம் 8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள், ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 9. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். வசனம் 10. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். வசனம் 11. அவர்கள் அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படி செய்ய கடவன் என்றான். வசனம் 12. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்த அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். வசனம் 13. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கும் அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். வசனம் 14. போர்சேவரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கு இடுக்கண் செய்யாமலும் பொய் குற்றச்சாட்டுதலும் உங்கள் சம்பளம் போதுமென்று இருங்கள் என்றான். வசனம் 15. யோவானை குறித்து, இவன் தான் கிறிஸ்துவே என்று ஜனங்களுக்கு எல்லோரும் எண்ணிக்கொண்டு தங்கள் இதயத்தில் யோசனை இருக்கையில். வசனம் 16. யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளில் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். வசனம் 17. தூற்று கூடை அவர் கையிலே இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்திலும் சேர்ப்பார், பதரையை அவிதாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்றான். வசனம் 18. வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். வசனம் 19. பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனை பிலிப்புவின் மனைவி ஏரோதின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்கி நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்டது போது. வசனம் 20. தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர வேறு யோவானையும் காவலிலே அடைத்து வைத்தான். வசனம் 21. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெறும் பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. வசனம் 22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேலே இறங்கினார்.
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிலே பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்து. வசனம் 23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்றும் எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு எலியாவின் குமாரன். வசனம் 24. எலியா மாத்தத்தின் குமாரன், மாத்தத் லேவியின் குமாரன், லேவி மல்கியேவின் குமாரன், மில்கியா யானியாவின் குமாரன், யானனா யோசேப்பின் குமாரன். வசனம் 25. யோசேப்பு மத்தியாவின் குமாரன், மத்தியா அமாசியின் குமாரன், அமாஸ் நாகோமின் குமாரன், நாகோம் எலியேசின் குமாரன், எலியேஸ் நாகாஷின் குமாரன். வசனம் 26. ஆகாய் மாக்கீத்தின் குமாரன், மாக்கீத் மத்திலியாவின் குமாரன், மத்திலியா மோசேயின் குமாரன், மோசே யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதேயாவின் குமாரன், யூதா யோவானின் குமாரன். வசனம் 27. யோவான் சேராவின் குமாரன், சேரா சரோபேமியாவின் குமாரன், சரோபேமில் சலாத்தில் குமாரன், சலாத்தில் நெரியின் குமாரன். வசனம் 28. நேரியின் மில்கியின் குமாரன், மில்கி அதித்தியன் குமாரன், ஆதித் செகிமின் குமாரன், செகிம் எல்லோத்தமின் குமாரன், எல்லோத்தம் ஏரின் குமாரன், ஏர் யோசேப்பின் குமாரன். வசனம் 29. யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோகிமின் குமாரன், யோகிரிம் மாதாத்தின் குமாரன், மாதாத் லேவியின் குமாரன். வசனம் 30. லேவி சிமியனின் குமாரன், சிமியன் யூதேயாவின் குமாரன், யூதேயா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனனியாவின் குமாரன், யோனனியா எலியேக்கிமின் குமாரன். 31. எலியேக்கிம் மெலியாவின் குமாரன், மெலியா மமினியன் குமாரன், மமினியன் மத்தித்தாவின் குமாரன், மத்தித்தா நத்தனியா குமாரன், நத்தனியா தாவீதின் குமாரன். வசனம் 22. தாவீது ஈசாவின் குமாரன், ஈசா ஒபதேயாவின் குமாரன், ஒபதேத் போவாசின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நாகேசின் குமாரன், நாகேஸ் அமேதியாவின் குமாரன், அமேதியா ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோபின் குமாரன், எஸ்ரோப் பிரதிசியன் குமாரன், பிரதிசி யூதேயாவின் குமாரன், யூதேயா யாக்கோபின் குமாரன், யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தோரோவின் குமாரன், தோரோ நாகாரின் குமாரன். 35. நாகார் சோரோக்கிம் குமாரன், சோரோக்கிமி ரோகோவின் குமாரன், ரோகே மில்கிபில் குமாரன், போலோக் பேரிர் குமாரன், பேரிர் சாலாவின் குமாரன். வசனம் 36. சாலா காயின் குமாரன், காயின் அர்பகசதின் குமாரன், அர்பசகன் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமோனின் குமாரன். வசனம் 37. லோமோக் முத்துசலாவின் குமாரன், முத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக் யோர்தாத்தின் குமாரன், யோர்தாத் மகளேலியாவின் குமாரன், மகளேலியா கோனானின் குமாரன், கோனானியன் ஏனோசின் குமாரன். வசனம் 28. ஏனோஸ் தேசத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனாலே உண்டானவன். வசனம் 38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனாலே உண்டானவன்.